ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த மங்களகரமான மாதம் தாமோதர மாதம், கார்த்திகை விரதம். இந்த மாதத்துல பாகவதம் படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப சிறப்பு. 100 மடங்கு சாதாரணமா படிக்கிறத விட 100 மடங்கு நமக்கு நன்மை தரும். இந்த தாமோதர மாதத்துல என்ன ஒரு சேவை செய்தாலும், சிறிதளவு சேவை செய்தாலும் மலையளவு பலன் கிடைக்கும். அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதுவும் குறிப்பா இந்த தாமோதர மாதத்துல பீஷ்ம பஞ்சக விரதம், இது ஒரு கடுமையான விரதம். நம்ம பக்தர்கள் சங்கத்துல கூட நிறைய பேர் பீஷ்ம பஞ்சக விரதம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பீஷ்ம பஞ்சக விரதம் அனுஷ்டிச்சிருக்காங்களோ, பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ, விரதம் எடுத்துட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் அந்த விரதம் நல்லபடியா நடக்கணும். அதுல அந்த விரதம் நல்லபடியா முடிச்சு ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதத்துக்கும் பகவானுக்கும் அர்ப்பணித்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி அந்த விரதம் இருக்கிற பக்தர்கள், இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, அப்ப இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம், அதுல முதல் அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய கேள்விகள். ஏன் விதுரருடைய கேள்வி பாகவதத்தில் இடம்பெற்றிருக்கு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். விதுரர் என்ன கேள்வி கேட்டார்? விதுரர் என்ன கேள்வி கேட்டார்? யார்கிட்ட கேள்வி கேட்டார்? எதற்காக கேள்வி கேட்டார்? அந்த கேள்வி எல்லாம் ஏன் பாகவதத்துல இருக்கு? விதுரர் என்ன கேள்வி கேட்டார்? யார்கிட்ட கேள்வி கேட்டார்? எதற்காக கேள்வி கேட்டார்? அந்த கேள்வி எல்லாம் ஏன் பாகவதத்துல இருக்கு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு சொல்றாங்க. ஆமா, சரி, பரவாயில்ல. கையை தூக்காம அன்மியூட் ஆயிட்டீங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. விதுரர் கேள்வி கேட்டது, அவங்க பெரியப்பா பெரியம்மா போனாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி கேக்குறாரு இவரு. யாரு? சரி, பரவாயில்ல. அவரை கேட்கும் பொழுது, நீ உங்க பெரியப்பா பெரியம்மா முக்தி அடைய போறாங்க, நீ அவங்களுக்காக நீ இப்போ நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீங்க சொல்றவர் விதுரர் கிடையாது, யுதிஷ்டிரர். ஓகே, சாரி பிரபு. சரிங்களா? சரி, பரவாயில்ல. உங்க முயற்சிக்கு ரொம்ப நன்றி. கவிதா மாதாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம்ஸ் பிரபு. பிரபு, விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்டாருங்க பிரபு. இங்க மைத்ரேயர் இல்லையே, இப்ப இங்க யார்கிட்ட கேட்டு இருக்காரு? இது மைத்ரேயருக்கு முன்னாடி ஒத்துட்ட கேள்வி கேட்கிறாரு. பாத்தீங்களா, நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். சரி, பரவாயில்ல. விதுரர் உத்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். விதுரர் ஹரே கிருஷ்ணா தத்துவவாத பிரபு, சொல்லுங்க பிரபு. உத்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். சரி, விதுரர் உத்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏன் கேள்வி கேட்கிறாரு? எதற்காக கேள்வி கேட்கிறாரு? அது ஏன் பாகவதத்துல இருக்கு? இந்த கேள்வி எல்லாம் நான் ஏன் கேட்கிறேன்? இப்போ கேள்வி பாருங்க, ரொம்ப அழகான ஒரு தொடர் கேள்வி. என்ன தொடர் கேள்வினா, விதுரர் உத்தவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரு, ஏன் கேள்வி கேட்டாரு, எதற்காக கேள்வி கேட்டாரு, ஏன் அது இது பாகவதத்தில் இருக்கு, அந்த கேள்வியை நான் ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுக்கான பதில் என்ன?
சரி, நானே சொல்லிடுறேன். விதுரர் உத்தவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டார், ஏன் கேள்வி கேட்டார், எதற்காக கேள்வி கேட்டார், அந்த கேள்வி எல்லாம் பாகவத்துல ஏன் இருக்கு, அந்த கேள்விகளை நாம் ஏன் கேட்க வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக பதில் பார்ப்போம். விதுரரும் உத்தவருக்கு நடந்த கேள்வி, அதாவது விதுரர் உத்தவர்கிட்ட கேள்வி கேட்டது எல்லாமே கிருஷ்ணரே சார்ந்து இருக்கு, கிருஷ்ணர் சம்பந்தமா இருக்கு, கிருஷ்ணரை மையமா வைத்திருக்கிறது. விதுரர் உத்தவரிடம் கேட்ட கேள்வி கிருஷ்ணரை மையமா வைத்திருக்கிறது, கிருஷ்ணரை சார்ந்து இருக்குது. அதனால இந்த விதுரருடைய கேள்வி மங்களமானது. யாருடைய கேள்வி கிருஷ்ணருடைய செயல்களை பற்றியும், பகவானுடைய செயல்கள், பகவானது தூய பக்தருடைய செயல்கள், இதை பற்றி விசாரணை. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் நல்லா இருக்கிறாரா, கிருஷ்ணருடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க, அவர் உறவினர்கள் எப்படி இருக்காங்க, அவங்க நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, கிருஷ்ணருடைய திட்டம் என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்க பக்தருடைய திட்டம் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள். இந்த மாதிரி கேள்வி ஏ ஆத்மா சுப்ரசீததி, ஆத்மாவுக்கு ஆனந்தம் தரக்கூடியது. இப்போ இந்த விதுரர் மகாத்மா, ஒரு மகாத்மாவுடைய கேள்வி எப்பவுமே உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. ஒரு மகாத்மா கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு யார்கிட்ட, அர்ஜுனன் யார்கிட்ட கேள்வி கேட்டாரு, பதில் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. பகவான் கிருஷ்ணர்கிட்ட. அர்ஜுனன் கிருஷ்ணாட்ட கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் பரீட்சித் மகாராஜா யார்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, சுகதேவ் கோசாமிட்ட. அப்புறம் சௌனகாதி முனிவர்கள் யார்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, சூத கோசாமிட்ட. சரி, அப்புறம் சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பரீட்சித் மகாராஜா சுகதே கோசாமிட்ட கேள்வி கேட்கிறாரு. விதுரர் உத்தவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. யுதிஷ்ட மகாராஜா யார்கிட்ட கேள்வி கேட்டாரு, நாரதர்கிட்ட. நாரதர் யார்கிட்ட கேள்வி கேட்டாரு, பிரம்மா கிட்ட. பிரம்மா யார்கிட்ட கேள்வி கேட்டாரு, பகவான். சோ இப்படி இந்த கேள்வி எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கானது. இந்த கேள்வி பதில் கிருஷ்ணர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. கிருஷ்ணாட்ட இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மா முதல் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பகவான் இருந்து பிரம்மா தோன்றுகிறார். பிரம்மா கேள்வி கேட்கிறாரு, நான் யாரு, நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் எங்க உக்காந்துருக்கேன், என்ன படைச்சது யாரு, இது பிரம்மாவுடைய கேள்வி. அதற்கான விடை பகவான் கொடுத்தார். அதுக்கப்புறம் நாரதர் கேள்வி கேட்கிறார் பிரம்மா கிட்ட, ஓ பிரம்மாவே, ஓ என் தந்தையே, என் ஆச்சாரியனே, நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சீங்களா, இந்த படைப்புக்கு தேவையான மூலக்கூறு உங்ககிட்ட இருந்து தான் வந்துதா, நீங்க தான் பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணீங்களா, இதெல்லாம் எப்படி நடக்குது. அப்ப அதற்கான பதில பகவான் கிருஷ்ணர் என்ன பிரம்மாட்ட உபதேசித்தாரோ அந்த 4 ஸ்லோகம், பாகவத சதுஸ்லோகி, அந்த 4 ஸ்லோகத்தை விரிவாக பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றார். நாரதர் வியாசர்கிட்ட சொல்றார். வியாசதேவர் சுகதே கோசாமிட்ட சொல்றார். சுகதே கோசாமிட்ட பரீட்சித்து கேள்வி கேட்கிறார். சுகதே கோசாமிக்கு பரீட்சித்து நடந்த உரையாடல் என்ன, 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க, ஓ சுகத கோசாமியே நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன நடந்தது, கங்கை கரையில பரீட்சித் மகாராஜா ராஜ்யத்தை விட்டு உட்கார்ந்து இருந்தாரு, அங்க அவரு சுகதே கோசாமிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாரு, அது சுகதே கோசாமி என்ன பதில் சொன்னாரு, தயவுசெய்து ஒண்ணு விடாம எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்ட கேட்கிறாங்க. அப்ப இந்த உரையாடலுக்குள்ள உரையாடல், பாகவதத்துல ஒரு பக்கம் உத்தவரை விதுரர் சந்திக்கிறாரு, அவர் கேள்வி கேட்கிறார். அதுக்கப்புறம் இந்த யுத்தம் செய்யலாமா வேண்டாமா, மகாபாரத யுத்தம் சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கிறார். இப்படி இவங்களுடைய கேள்வி எல்லாமே, இந்த கேள்வி எல்லாமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது உலகத்துக்கே மங்களமானது. அதனாலதான் நைமிஷாரண்யத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமியை சந்திச்சு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த
சௌனகாதி முனிவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள அப்ரிஷியேட் பண்றாரு சூத கோஸ்வாமி. அவங்கள புகழ்றார், கேள்வி கேட்டவங்கள புகழ்றார். முனையசாது பிரஷ்டோகம் பகவதி லோகமங்கலம் எத்கிருத கிருஷ்ண சம்பர்ஷ்ணோ ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஓ முனிவர்களே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கே, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இந்த உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியது. ஏன் மங்களம் தரக்கூடியது? அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே ஆத்மாவுக்கு பூர்ணமான திருப்தியும் ஆனந்தமும் தரக்கூடியது. கிருஷ்ணரை விட்டுட்டு கிருஷ்ணரோடு சம்பந்தப்படாத எந்த கேள்வியும் நமக்கு முழு திருப்தியும் தராது, சந்தோஷமும் தராது, துக்கமும் சண்டையில தான் முடியும். நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது துக்கத்துலதான் முடியும். வருத்தத்திலே, துக்கத்திலே, கவலையிலே, ஏக்கத்திலே முடியும். எப்ப நம்ம கிருஷ்ணரை விட்டுட்டு, கிருஷ்ண பகவானை விட்டுட்டு, அவருடைய பக்தர்களை விட்டுட்டு, பக்தி தோண்டை விட்டுட்டு வேற என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி எல்லாமே சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. அந்த கேள்வி எல்லாமே சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த நடிகர் கட்சியை தொடங்குவாரா, இந்த அரசியல் தலைவர் என்ன ஆவாரு, ஓட்டு வாங்குவாரா, அந்த சினிமா நடிகை யாரை கல்யாணம் பண்ண போறா, இந்த அரசியல் கட்சி தலைவர் அந்த கட்சியில போய் சேருவாரா, இவர் அவரோட கூட்டணி வச்சுக்குவாரா, அமெரிக்காவோட எலெக்ஷன் என்ன ஆச்சு, இதெல்லாம் 1008 கேள்வி இருக்கு. அதனாலதான் பரீட்சித் மகாராஜா சுகதேவ் கோஸ்வாமிட்ட கேட்கிறாரு பாருங்க. அடுத்து பரீட்சித் மகாராஜா கேள்வி, ஓ குரு மகாராஜ், ஏன் ஜனங்க கிருஷ்ணா பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஜனங்க கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆர்வம் இல்லை அவங்களுக்கு? கிருஷ்ணா எப்படி துவாபர யுகத்துல அவதரிச்சாரு, அவர் என்னென்ன லீலைகள் பண்ணாரு, என்னென்ன அற்புதம் பண்ணாரு, என்னென்ன அதிசயம் பண்ணாரு, ஏன் மக்கள் இது தெரிஞ்சுக்க ஆவலா இல்ல, ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகா பதில் சொல்றார். சோத்திரம் நிந்தாந்தி ராஜேந்திரா நினாம் சந்தி சகசரஷு ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா. ஓ ராஜேந்திரா, ராஜாக்களில் இந்திரன் போன்ற பரீட்சித்தே, நினாம் சந்தி சகசு, ஆயிரம் கேள்வி, குழந்தை பிராயத்திலிருந்தே கேள்வி. குழந்தைய எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம், அப்புறம் எந்த காலேஜ்ல சேர்க்கலாம், எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், எங்க இடம் வாங்கலாம், எங்க வீடு கட்டலாம், எந்த கார் வாங்கலாம், என்ன பைக் வாங்கலாம், என்ன கலர் ட்ரெஸ் வாங்கலாம், 1000 கேள்வி. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எங்க போய் மாப்பிள்ளை பார்க்கலாம், எங்க போய் பொண்ணை பார்க்கலாம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், எவ்வளவு குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், இப்படியே வாழ்க்கை பூரா கேள்விதான். எல்லாருடைய வாழ்க்கையும் கேள்வி. இந்த கேள்விகள் சில கேள்வி அன்னமயா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, சில கேள்வி ஞானமயா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, சில கேள்வி விஞ்ஞானமயா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, சில கேள்வி பிராணமயா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, சில கேள்விதான் பிரேமமயா பிளாட்ஃபார்ம், ஆனந்தமயா பிளாட்ஃபார்ம். அன்னமயா, ஞானமயா, பிராணமயா, அன்னமயா, ஞானமயா, பிராணமயா, ஆனந்தமயா. அன்னமயா, ஞானமயா, அன்னமயா பிளாட்ஃபார்ம் என்னது? அன்னமயா பிளாட்ஃபார்ம் தான் எல்லாரும் பண்றது. நான் எங்க சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், இல்ல வீட்லயே சமைச்சு சாப்பிடலாமா, நீ காலையில என்ன சாப்பிடுறது, மதியம் என்ன சாப்பிடுறது, நைட் என்ன, இப்படியே சாப்பாட்டை பத்தியே திங்க் பண்றது, ஆடு மாடு கோழி மாதிரி. அது அன்னமயா பிளாட்ஃபார்ம். ஞானமயா பிளாட்ஃபார்ம் என்னது? நான் ஏன் இந்த உலகத்துல துன்பப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, பிறவாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, இது ஞானமயா பிளாட்ஃபார்ம். கேள்வி இருக்கு. சோ பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லுவாரு, பறவை கூட கேள்வி கேட்குது, கூட்டை விட்டு பறக்குது, எனக்கு எங்க இறை கிடைக்கும், நான் எங்க பாலுறவு கொள்ளலாம்,
எந்த மரத்துல போய் கூடு கட்டி குடும்பம் நடத்தலாம், எவ்வளவு குட்டிகளை போட்டுக்கலாம், எவ்வளவு குஞ்சு பொரிக்கலாம். இது பறவையோட பிளாட்ஃபார்ம் அன்னமயா. பறவைகள், விலங்கினங்கள் இதெல்லாம் அன்னமயா பிளாட்ஃபார்ம். சோ இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் மக்களே அன்னமயா பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு. இன்னைக்கு ஏறக்குறைய கலியுகத்துல பொதுமக்கள் எல்லாமே அன்னமயா பிளாட்ஃபார்ம்ல தான். பெங்களூர்ல வேலைக்கு போலாமா, சென்னைக்கு போலாமா, இல்ல அமெரிக்கா போயிடலாமா, இல்ல துபாய் போயிடலாமா, எங்க போய் சம்பாதிக்கலாம்? அன்னமயா. ஞானமயா, ஓ நான் இந்த மனித வாழ்க்கை எடுத்துட்டு இருக்கேன், இந்த மனித வாழ்க்கை ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ சேச கர்மபி காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா. இந்த மனித வாழ்க்கையை புலன்பத்துக்காக அல்ல, அப்ப எதுக்காக? கேள்வி கேட்கறதுக்காக. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, கேள்வி கேட்கறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பத்தி கேள்வி. அப்ப ஞானமயா பிளாட்ஃபார்ம் பிரம்மத்தை பற்றி கேள்வி. ஆனந்தமயா பிளாட்ஃபார்ம் பக்தி பற்றி கேள்வி. ஓ நான் கிருஷ்ண பக்தியில எப்படி முன்னேற்றம் அடைகிறது, நாமத்துல எப்படி ருச்சி வளர்த்துக்கிறது, பாகவதம் எப்படி படிக்கிறது, கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்றது, பகவானுக்கு எப்படி போகா தயாரிக்கிறது, கோயில்ல எப்படி சேவை பண்றது, பக்தர்கிட்ட எப்படி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் ஆனந்தமயா, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. சோ இந்த ஆனந்தமயா பிளாட்ஃபார்ம் தான் ஏ ஆத்மா பிரசீததி, ஆத்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தம் தரக்கூடிய, பூர்ணமான ஆனந்தம். அதனால ஃபர்ஸ்ட் இங்க கேள்வி, விதுரருடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணரே சார்ந்து, கிருஷ்ணாவே சுத்தி இருக்கு. என்ன கேட்கிறாரு விதுரா? விதுரர் உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, ஓ உத்தவரே, உத்தவரை சாந்தமானவரே, உத்தவா இஸ் ஆல்வேஸ் பீஸ். ஒரு தூய பக்தர் எப்பவுமே சாந்தமா இருப்பார். சாந்தம்னா அமைதி. ஒரு தூய பக்தருக்கு தான் அந்த அமைதி சாத்தியம். நம்ம பாருங்க, நாமளும் அமைதியா இருக்கணும் முயற்சி பண்றோம், முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம 3 குணத்திலேயே இருக்கு. 3 குணத்துல இருக்கிறவங்க ஏது அமைதி? அமைதியை தேடுவாங்க, எங்க நிம்மதி, எங்க அமைதி. ஆனா கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடையாத வரைக்கும் அமைதி சாத்தியம் இல்ல. போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி விருச்சதி. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பரம அனுபவிப்பாளராகவும், எல்லாருடைய உற்ற நண்பராகவும், எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிப்பவராகவும், எல்லாருடைய உற்ற நண்பராகவும் கருதுகிறாரோ, அவர் தான் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஆனந்தம், அமைதியான ஒரு வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை வாழ்வு. இப்ப ஜட உலகத்துல ஏன் மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை இல்ல? ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிப்பேன், நான் தான் அனுபவிப்பேன். இந்த நான் தான் அனுபவிக்கிற பொய் அகங்காரத்தினாலதான் நம்ம அமைதியா நிம்மதியா இல்லை, அமைதியான வாழ்க்கை வாழ முடியல. இப்ப கிருஷ்ணரை அனுபவிப்பாளரை ஏத்துண்டா அமைதியான வாழ்க்கை. அதனால உத்தவர் ஏன் சாந்தமானவர்? உத்தவர் ஏன் சாந்தமானவர்? ஏன் விதுரர் உத்தவரை சாந்தமானவர் சொல்றாரு? அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே இருக்காரு. கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர், கிருஷ்ணருக்கு மிக பிரியமான நண்பர்கள் ஒருவர். சோ எப்பவுமே அவர் கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்காரு. அவர் 3 குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு. அதனால அவர் சாந்தமானவர். ஓ சாந்தமானவரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே தங்களுடைய ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டவர்களும் தவறாமல் அவரது வழியை பின்பற்றுவர்களுமான ரித்திகன், சாருதோஷ்ணர், சுதன் மற்றும் சத்யபாமாவின் முதலானவர் மற்றவர்கள் நலமாக இருக்கின்றார்களா? இதுதான் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டு. ஏன் விதுரர் இவங்களை பத்தி கேட்கிறாரு? ஏன் விதுரர் இவங்களை பத்தி கேட்கிறாருன்னா, இவங்க எல்லாருமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஓ இவங்க கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமா, அவங்க ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே திருப்தியோட தான் இருப்பாங்க, ஆனந்தமா தான் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுடைய ஆனந்தத்தை இவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா? அடுத்தது 36. அப்போ இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா, முக்கியமா ஒரு தூய பக்தர் எப்பவுமே, அதாவது பக்தி தொண்டை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர் எப்பவுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கேட்க ஆசைப்படும். நம்ம சத்சங்கத்துல வந்தா, அந்த பக்தர் இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வரல, அவர் எப்படி இருக்காரு, போன வாரம் அவரை பார்க்கல,
அவர் நல்லா இருக்காரா, எவ்வளவு மாலை ஜெபம் செய்யறாரு, அவர் வந்து கிருஷ்ண பக்தியை நல்லபடியா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்தரை பற்றிய ஆத்மீக முன்னேற்றமான விஷயங்களை கேட்கும். ஒண்ணு, ஒரு 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 கிருஷ்ண பக்தர் வந்து 3 விஷயமான கேள்வி கேட்கும். 3 விஷயமான கேள்வி. 3 தரப்பட்ட பக்தர்கள்ட்ட 3 விஷயமான கேள்வி. ஆரம்ப நிலை பக்தர், நடுநிலையில் இருக்கிற பக்தர், மூத்த பக்தர், உத்தம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. ஆரம்ப நிலை பக்தர் பத்தி எப்படி விசாரிக்கணும்? ஒரு ஆரம்ப நிலை பக்தரை, இப்ப நாம வந்து ஒரு ஆரம்ப நிலை பக்தரை பாக்குறோம்னு சொன்னா, பிரபு ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நல்லா இருக்கீங்களா, நீங்க சத்சங்கத்துக்கு வாரம் வாரம் வர்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு மாலை ஜெபம் செய்யறீங்க, நீங்க புரோபார் புஸ்தகம் எல்லாம் வாசிக்கிறீங்களா, உங்களுக்கு கிருஷ்ண பக்தி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா, நீங்க கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைறதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா, நீங்க படிச்சது புரியாத விஷயம் ஏதாவது இருக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஆரம்ப நிலை பக்தர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கும். ஒரு ஒரு கிருஷ்ண பக்தர் எப்படி இருக்கணுமா, ஆரம்ப நிலை பக்தர்கிட்ட இப்படி கேள்வி கேட்கணும். நீங்க எவ்வளவு மாலை ஜெபம் செய்றீங்க, உங்க வீட்டுல எல்லாம் கிருஷ்ண பக்தி ஏத்துக்கிட்டாங்களா, இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இருக்கா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா உங்களுக்கு, உங்க மனைவி உங்களுக்கு உதவி செய்யறாங்களா, உங்க கணவர் உங்களுக்கு தடுக்கிறது இல்லையா, உங்க பிள்ளைங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா, அவங்க பக்தி செய்யறாங்களா, நீங்க எப்படி பக்தியில வந்து பக்குவம் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிருஷ்ண பக்தி வந்து பயிற்சி பண்றது சுலபமா இருக்கா, அதுல ஏதாவது கஷ்டமா நீங்க உணர்றீங்களா, நீங்க இந்த கிருஷ்ண வாய்ஸ் வந்து எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். அப்போ ஆரம்ப நிலை பக்தர்கள்ட்ட இப்படி கேள்விகள். அப்புறம் சம நிலையில் உள்ள பக்தர்கள், ஆன்மீக சகோதரர்கள், அப்புறம் நட்பு ரீதியா இருக்கு, நட்பு ரீதியா இருக்கிற பக்தர்கிட்ட, பிரபுஜி நீங்க பாகவத்துல என்ன படிச்சீங்க, தயவுசெய்து எனக்கு நீங்க படிச்சது சொல்லுங்க, நான் இது படிச்சேன், நான் இன்னைக்கு வந்து பாகவத்துல இந்த கிளாஸ்ல இதை அட்டன் பண்ணேன், இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க என்ன படிச்சீங்க அதை சொல்லுங்க, நீங்க பாகவத்துல என்ன படிச்சீங்க, என்ன கிளாஸ் கேட்டீங்க, நீங்க யாத்திரையில போய் என்னென்ன இடத்துக்கெல்லாம் போனீங்க, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்க எப்படி இதை ஃபீல் பண்றீங்க, நீங்க இவ்வளவு வருஷமா கிருஷ்ண கான்ஸ் இருக்கீங்க, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க எப்படி இந்த சாண்டிங்ல இம்ப்ரூவ் பண்றீங்க, இந்த மாதிரி சம காலத்துல இருக்கக்கூடிய நட்பு ரீதியில இருக்கிற பக்தர்கள்ட்ட இப்படி பரிமாறும், அன்பு பரிமாற்றம் செய்யும். புதுசா வர பக்தர்களை உற்சாகப்படுத்தணும், சமகாலத்தில் இருக்கிற பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும். உயர்ந்த பக்தர்கள், மூத்த பக்தர்கள், குருமார்கள், சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அந்த மாதிரி உள்ளவன்ட்ட, பிரபுஜி நான் வந்து கிருஷ்ண உணர்வுல இன்னும் நான் முன்னேற்றம் அடையணும், நான் என்ன செய்யணும், என் நாமத்துல ருச்சி வர நான் என்ன செய்யணும், பாகவதம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் படுறதுக்கு நான் என்ன செய்யணும், சேவை மனப்பான்மை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும், நான் கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்குள்ள என்ன செய்யணும், இந்த பௌதிக பற்றுதல் போறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு உயர்ந்த பக்தர்கள்ட்ட கேட்டு. நீங்க நிறைய அனுபவம் படிச்சிருக்கீங்க, புரோபார் புத்தகம் நிறைய படிச்சிருக்கீங்க, ரொம்ப வருஷமா நீங்க பயிற்சி பண்றீங்க, தயவுசெய்து என்ன வழி நடத்துங்க, நான் என்ன செஞ்சா கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவேன், நான் எப்படி வந்து கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கிறது, அதெல்லாம் தயவுசெய்து எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படிதான் கேள்வி. உயர்ந்த பக்தர்கிட்ட பணிவா கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சம வயது உள்ள சமகாலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட, சம வயது இல்ல, சம காலத்துல நட்பு ரீதியா ஒன்னா சேவை பண்ணக்கூடிய, ஒன்றாக இணைந்து நட்பு ரீதியாக சேவை செய்யும் பக்தர்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் கலந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலை பக்தருக்கு வழிகாட்ட வேண்டும். இப்படிதான் பிரகலாத் மகாராஜ் பண்ணுவார். சோ இங்க விதுரனுடைய கேள்வி அப்படிதான். உத்தவரை பார்த்து, இவர் துவாரகையில இருந்து வந்திருக்காரு, அங்க என்ன நடக்குது, பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் அங்க என்ன நடந்தது, அங்க இருக்கிற அவருடைய உறவினர்கள்லாம் எப்படி இருக்காங்க, நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதே மாதிரி நாம் எப்பவுமே கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படும். நம்ம சத்சங்கத்துல வந்துட்டு ஏங்க போங்க, ஒரே பிரச்சனை, அது சொன்னாங்க, அந்த சொந்தக்காரங்க வந்து சண்டை போட்டாங்க, இவங்க பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அந்த பக்தர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, இதுலயே காலம் போயிடும். இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி கேள்வி கேட்கிறவருக்கு பதில் சொல்றதுக்கு பிரயோஜனம் இல்லை, பதில் சொல்லவும் முடியாது. இப்போ ஒரு பக்தருக்கு பிரச்சனை நம்ம கிட்ட வர்றாரு, நம்ம எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? நம்மளால தீர்க்க முடியாது. நாம என்ன செய்யலாம்? நீங்க பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரி புலம்புவதை விட்டு விட்டு ஒரே புலம்பல்,
பிரபுஜி நீங்க பாகவதம் படிச்சீங்களா? அட ஏங்க, என் வாழ்க்கையே ஒரு பாகவதமா எழுதிடலாம் போல இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அந்த சென்டர்ல அது நடந்தது, இது இப்படியே காலம். இதை தவிர்த்து விட்டு, இந்த மாதிரி புலம்புவதை நிறுத்தி விட்டு, புலம்புவதை தவிர்த்து விட்டு, நாம் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைறதுக்கு உதவி செய்யணும். இது புலம்புறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஜட உலகத்துல வந்திருக்கவே கூடாது. நீங்க ஜட உடல் எடுத்திருக்கவே கூடாது. அப்புறம் எப்படி நீங்க ஏன் புலம்புறீங்க? ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஒரே புலம்பல், ஐயோ நான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேனே, என்னதான் செய்வேன்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை விட்டு வெளியில போகணும். சிறைச்சாலையை விட்டு வெளியில போகணும். அதற்கான முயற்சி பண்ணணும். அதே மாதிரிதான் இந்த பக்தர் சங்கத்துல வரும்போது தேவையில்லாத பிரஜல்பா, கிராமிய கதா கிருஷ்ணரை விட்டுட்டு மித்ததெல்லாம் பேசுறது, பிரஜல்பா, இத ரெண்டையும் நிறுத்திட்டாலே நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையும். இந்த ரெண்டு விஷயத்தும் அப்பதான் அது சத் சங்கம். சத் சங்கம், சத் அப்படின்னா உண்மை, உண்மையான சங்கம். எது உண்மை? கிருஷ்ணர் தான் பரமசத்தியம். சத் சங்கம் என்றால் பரமசத்தியத்தை பற்றி பேசும் சங்கம், பரம உண்மையை பற்றி பேசும் சங்கம். அங்க புலம்பல்லு, ராமாயணம், நம்ம சொந்த ராமாயணம் மகாபாரதம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ணரோட லீலையில் என்ன நடந்தது, அதுதான் ரொம்ப அவசியம். அதனால இந்த கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். சோ யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், அதெல்லாம் வழிமுறை இருக்கு. யாராட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும். ஆன்மீக குருட்ட போய், அல்லது மூத்த பக்தர்கள், ஆன்மீக குரு, அப்புறம் உயர்ந்த பக்தர்கள், அவங்க கிட்ட போய் என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவனுக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா அந்த வழக்கு இழுவையில இருக்கு, அதை சரி பண்ணணும், எப்பயாவது இடம் வாங்கி வீடு கட்டிடணும், இந்த கேள்வி எல்லாம் இல்ல அவங்ககிட்ட. ஆன்மீக குருட்ட போய் சனாதன் கோசாமி கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்கும். சனாதன் கோசாமி சைத்தன்ய மகாபிரபு எப்படி போய் கேள்வி கேட்டாரு, என்ன கேள்வி கேட்டாரு? வாயில புல்லுக்கட்டை வச்சுட்டு அடிமை மாதிரி சாஷ்டாங்கமா விழுந்தார். ஓ மகாபிரபு, நான் உங்க அடிமை, ஆனா என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க. ஓ இந்த சனாதன் கோசாமியா, அவர் பெரிய பண்டிதனாச்சே, அவருக்கு எல்லா மொழியும் தெரியும், 4 வேதம் கரைச்சு குடிச்சவரு, உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவரு, என்ன புகழ்றாங்க மகாபிரபு. ஆனா மகாபிரபு பாருங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கே 3 வகையான துன்பம் வருது. கியாமி ஆமே மோரே ஜாப்பா தாப்பா த்ராய். ஓ மகாபிரபு, எனக்கே 3 வகையான துன்பம் வருது, நான் எப்படி இதுல இருந்து விடுபடுறது, நான் யாரு, நான் என்ன செய்யணும்? இந்த கேள்விதான் ஆன்மீக குருட்டு போய் கேட்க. அதை விட்டுட்டு பௌதிகத்துக்காக போய் கேட்கக்கூடாது. ரைட்? சோ இந்த மாதிரிதான் விதுரருடைய கேள்விகள்லாம் கிருஷ்ணரே சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால all the questions are auspicious. எல்லா கேள்வியும் மங்களமானது. 36வது பதம் என்ன சொல்லுது? அபிஸ்வதோப்யாம் விஜயாச்சுதாப்யாம் தர்மேன தர்ம பரிபாதி சேதும் துரியோதனோதப்யத யத் சபாயாம் சாம்ராஜ்ய லக்ஷ்யா விஜயானுபிரத்யா. மேலும் சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப யுதிஷ்டிர மகாராஜா இப்பொழுது ராஜ்யத்தை பரிபாலிக்கிறாரா என்பதை பற்றியும் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யுதிஷ்டிரரின் 2 கரங்களைப் போலிருந்து அவரை பாதுகாத்து வந்ததால் துரியோதனன் முன்பு பொறாமை தீயில் கருகி கொண்டிருந்தார். பாத்தீங்களா? இங்க 2 பேரு, ஒருத்தர் யுதிஷ்டிரா, இன்னொருத்தர் துரியோதனா. யுதிஷ்டிரா தர்மமே உருவானவர், துரியோதனன் அதர்மமே உருவானவர். யுதிஷ்டிரருக்கு அஜாத சத்ருன்னு பேரு. அவர் யாரையுமே எதிரியா பார்க்க மாட்டார். அஜாத சத்ரு, அவருக்கு எதிரியே கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் யாருமே எதிரியா பார்க்கறது இல்லை. ஆனா துரியோதனா, ஆக்சுவலி அவன் பேர் சுயோதனா, அவன் துர்புத்தியினால அவன் துரியோதன் அறிய. துரியோதன் யுதிஷ்டிர மகாராஜ் தர்மமே சொரூபமா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு கரம் கிருஷ்ணரும் இன்னொரு கரம் அர்ஜுனனும் நிக்கிறதா இங்க விதுரர் சொல்றாரு.
நரநாராயணன். ஒருத்தர் நரன், இன்னொருத்தர் நாராயணன். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நிக்கிறாங்க யுதிஷ்ட மகாராஜா. அதனால யுதிஷ்ட மகாராஜாக்கு எப்பவுமே வெற்றி தான். யுதிஷ்ட மகாராஜாக்கு தோல்வியே கிடையாது. அவருடைய சங்கு யாருக்காவது தெரியுமா? யுதிஷ்ட மகாராஜுடைய சங்கு பேர் தெரிஞ்சா கையில் சாட் பாக்ஸ்ல போடுங்களேன், சொல்லுங்க. யுதிஷ்ட மகாராஜா என்ன சங்கு வச்சிருந்தார்? அனந்த விஜயம். அவர் சங்குடைய பேரே அனந்த விஜயா. சாதாரண விஜயம் இல்ல. விஜயம்னா வெற்றி. விஜயம்னா வெற்றி. அனந்த விஜயம்னா எல்லையற்ற வெற்றி பெறுவோம். அவருக்கு தோல்வியே கிடையாது. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரா யுதிஷ்டிரா. யுதிஷ்டருடைய சங்கு தோல்வியே கண்டதில்லை. அந்த சங்கு முழங்குனா, யுதிஷ்டிரர் சங்கு முழங்குனா அவருக்கு தோல்வியே கிடையாது. காரணம் என்னதுன்னா, கிருஷ்ணா ஒரு பக்கம் இருக்கிற ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏக்ஷாம் பக்ஷே ஜனார்தனா. கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அப்பேற்பட்ட யுதிஷ்டிர மகாராஜ் ஒரு பக்கம் அர்ஜுனன் காண்டிபதாரி, இன்னொரு பக்கம் கிருஷ்ணா பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ரெண்டு பேரும் அவர் தாங்கி பிடிச்சிருக்காங்க யுதிஷ்டிர மகாராஜ். அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜ் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கு. பகவானே பணிவிடை செய்கிறார். பகவான் யுதிஷ்டரின் தாமரை பாதம் தொட்டு வணங்குகிறார். அவரிடம் கட்டளையை சேவகன் போல சிறமேற்கொண்டு செய்கிறார். பாண்டவருக்காக தூது போறார். அர்ஜுனனுக்காக தேரோட்டியா இருக்கார். ஒரு நண்பனாக, உறவினனாக, சேவகனாக. அப்போ எப்படி யசோதா அம்மா கிருஷ்ணரை அன்புனால கட்டிட்டாங்களோ, அதே போல யுதிஷ்டிர மகாராஜா அன்புனால கிருஷ்ணரை கட்டி வச்சிருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜா என்ன சொன்னாலும் கிருஷ்ணா செய்யறாரு. கிருஷ்ணா, நீங்க போய் சண்டை போட்டுறாதீங்க, சமாதானம் பேசுங்க. சரி யுதிஷ்டிரா, அப்படியே செய்யறேன். நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்யறேன். நான் சமாதானம் பேச போணுமா? சரி, சமாதானமா பேசிட்டு. சோ சாரி, சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப யுதிஷ்டிரர் அந்த யுதிஷ்டிரர் தர்மர் ஆட்சி பண்றாரு. அந்த ஆட்சி எப்படி இருக்கு? தர்மரின் ஆட்சி, அவர் பேரே தர்மராஜன், தர்மன். யுதிஷ்டிரர் அவரின் ஆட்சி பொற்காலம். யுதிஷ்டருடைய ஆட்சி பொற்காலம். காரணம் என்னது? அவர் பகவானுடைய பக்தரா இருக்காரு, பகவானுடைய பிரதிநிதியா இருக்காரு. நரதேவதா, மனித வடிவில் உள்ள ஒரு தெய்வம், மனித வடிவில் உள்ள ஒரு தேவதை. யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா மன்னர் தூய பக்தரா இருந்ததுனால இயல்பா பிரஜைகளும் பக்தி தொண்டு செய்யறாங்க. சமய கோட்பாடுகளை ரொம்ப தீவிரமா பின்பற்றாங்க. சனாதன தர்மத்தை அப்படியே நேர்த்தியா கடைபிடிக்கிறாங்க. மாதம் மும்மாறி மழை பொழியுது. பஞ்சம், வறட்சி, பட்னி, திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஆனந்தமா வாழ்றாங்க. அதுக்கு நேர்மாறா இப்ப நடக்குது கலியுகத்துல. சோ யுதிஷ்டிர மகாராஜா சமய கோட்பாடை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா? அதனால அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரெண்டு கரம் போல ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதனால துரியோதனுக்கு பொறாமை. ஓ, இந்த யுதிஷ்டிரா அரியாசன உட்காந்துருவானோ, அதனால உட்கார விடக்கூடாது. பொறாமை, இந்த பொறாமை இருக்கே, ரொம்ப ஆபத்தான, ரொம்ப ரொம்ப ஆபத்து. இதை மட்டும் கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தவே முடியாது. கோபத்தை கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தலாம், ஆசையை கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தலாம், பேராசையை கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தலாம், காமத்தை பகவான் சேவையில் பயன்படுத்தலாம், அகங்காரத்தை கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்தலாம். ஆனா பொறாமையை மட்டும் பயன்படுத்தவே முடியாது. மற்ற எந்த குணம் இருந்தாலும் அது கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்திடலாம், பொறாமையை தவிர. அதனாலதான் துரியோதனன் டிவோட்டி ஆக முடியும். துரியோதன் ஏன் பக்தன் ஆகல? ஏன் அவர் பக்தி பாதை ஏத்துக்கல? பொறாமை, பாண்டவர் மேல பொறாமை. சோ பாண்டவர் மேல பொறாமை. சோ பொருளுடைய புரோப்பா என்ன சொல்றாரு? யுதிஷ்டிர மகாராஜுடைய ஆட்சி எப்படி இருந்ததா? யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்யம், ஐஸ்வர்யம், ஸ்வர்க்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் விஞ்சியதாக இருந்தது. டெமிகாட்
இந்திர சர்க்கலோகத்தையும் மிஞ்சக்கூடிய அளவு ஐஸ்வர்யம் இருக்கு யுதிஷ்டர் இந்த பூமி ஆண்ட பொழுது. அதனால யுதிஷ்டர் மேல பொறாமை. இப்போ நமக்கு கூட சின்ன அளவுல பொறாமை இருக்கத்தான் செய்யுது. யாராவது பக்தர்கள் நம்ம முன்னாடி முன்னேற்றம் அடைகிறாங்க, நம்ம வந்து பக்தி சேவையில நம்மளோட உற்சாகமா இருக்காங்க, நம்மள ஓவர்டேக் பண்ணி போறாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது. அப்படியே உள்ளுக்குள்ள பொறாமை எப்படி தக்க தக்க தக்கன்னு எரியும். எப்படி இவங்களை இப்ப புதுசா வந்துட்டு என்னோட அதிகமா சேவை பண்றாங்க, என்ன ஓவர்டேக் பண்ணி போறாங்க. இந்த பாவம் வந்து துரியோதன பாவம். பிருந்தாவனத்து பாவம் என்னது? பிருந்தாவனத்து பாவம் தன்னை விட இன்னொரு பக்தர் நிறைய சேவை பண்ணும்போது ராதாராணி வந்து கிருஷ்ணாட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, கோபிகள்லாம் கிருஷ்ணாட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, கோபிகள்லாம் ராதாராணி ரெக்கமெண்ட் பண்றாங்க. மஞ்சரிகள்லாம் கோபிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, கோபிகள்லாம் ராதாராணிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ராதாராணி கிருஷ்ணாட்ட ரெக்கமெண்ட், இந்த டிவோட்டி வந்து ரொம்ப அழகா சேவை பண்றாரு, கிருஷ்ணா இவங்க சேவை ஏத்துக்கங்க. சோ கோலோக பிருந்தாவன பாவம் என்கரேஜ் பண்றது, ஜட உலக பாவம் பொறாமைப்படுறது. பொறாமை. சோ துரியோதனுக்கு பொறாமையினால திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு, திட்டம் தீட்டுறாரு, எப்படி எல்லாம் பாண்டவர் அழிக்கலாம், எப்படி எல்லாம் பாண்டவர் அழிக்கலாம் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லா திட்டமும் தோல்வி அடைச்சு, எல்லா திட்டமும் தோல்வி. என்னென்ன திட்டம் போட்டாங்க? பதில் தெரிஞ்சவங்களும் கை தூக்குங்க. துரியோதன என்னெல்லாம் திட்டம் போட்டார் யுதிஷ்டரை அழிக்கிறதுக்காக? தூங்கிட்டீங்களா எல்லாம்? சீஜா மாதாஜி நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஒரே ஒரு பாயிண்ட். பீமனுக்கு வந்து விஷம் வச்சாங்க பிரபு. பீமனுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்புறம் கோலோக மாதாஜி ஒரு நிமிஷம், இது கத்திரிக்காய் மாதிரி ஆகுது, வெயிட் பண்ணுங்க, கை தூக்குங்க. அரக்கு மாளிகைக்கு தீ வச்சாங்க பிரபு. அரக்கு மாளிகைக்கு தீ வச்சாங்க. அப்புறம் ஸ்ரீதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு, தண்டவத் பிரணாம் சொல்லு. அவங்க ஒய்ஃப சபையில வச்சு அவமானப்படுத்தினாங்க ராணிய. திரௌபதியை சபையில கூட்டு வந்து எஸ் கவிதா மாதாஜி. பிரபு அவங்களோட செல்வத்தை இவங்க தன்னோட ஆக்கிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க பிரபு. உடமையை பறித்து கொண்டார்கள். அப்புறம் குந்தி தேவி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க, விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணதா. விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, சொத்தா பகரிச்சாங்க, காட்டுக்கு ஓட்டி விட்டாங்க, அசுரங்கள் கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. திரௌபதி வந்து அந்த சபையில உண்மையே இல்லாத அசத் சபா, அசத் சபா, சத் சபா, அசத் சபா, உண்மையற்ற சபை, அதர்மமே உருவான சபை, திருதராசுடைய சபை. அங்க திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டால் இதெல்லாம் பண்ணாங்க. இவ்வளவு செஞ்சு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. தென் சூழ்ச்சினால மட்டும்தான் அவங்களை வீழ்த்த முடியும்னு அவங்க சூதாட்டத்துல வர வச்சு குருஷேத்திர போர்க்களத்துல அவங்களை கொண்டு சூதாட்டத்துல வஞ்சகம் பண்ணி அவங்களை தோக்கடிச்சாங்க. துரியோதனா வந்து சகுனிய உட்கார வச்சா விளையாடு. ஏன்னா சகுனி வந்து ரொம்ப திறமைசாலி பகடை உருட்டுறதுல. அவங்க அப்பாவுடைய எலும்பு எடுத்து பகடை பண்ணி வச்சுட்டு இருக்கான். அது அவன் நினைக்கிற நம்பர் ஒழுகும். சகுனி என்ன நம்பர் நினைக்கிறான்னு அது ஒழுகும். அப்படி பகடை உருட்டுவான், என் பகடை வெல்லும் மருமகனே அப்படி போடுவான். தட்ஸ் ஆல், பினிஷ். சோ இப்படி சகுனியோட சூழ்ச்சி பண்ணி துரியோதனா இவங்களை காட்டு காமிச்சிட்டான். பாண்டவர்களை ராஜ்யத்தை பறித்து கொண்டு யுதிஷ்ட மகாராஜாவை காட்டு காமிச்சிட்டான். கடைசியில குருஷேத்திர போர் வந்தது. குருஷேத்திர யுத்தத்துக்கு பிறகு யுதிஷ்ட மகாராஜா மீண்டும் நியாயமான தமது ராஜ்யத்தை ஆள முடிந்தது. இவ்வாறு சமய கொள்கையின் மதிப்பையும் மரியாதையும் அவர் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். இதுவே யுதிஷ்ட மகாராஜனை போன்றதொரு புண்ணிய அரசரால் ஆளப்படும் ராஜ்யத்தின் பெருமைகளாகும். சோ யுதிஷ்ட மகாராஜோடைய ஆட்சி வந்து பொற்காலமா இருந்தது. சோ எப்படி இதெல்லாம் விதுர மகாத்மா கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. யுதிஷ்டர் என்ன பண்றாரு, அவர் எப்படி இருக்காரு, ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கு. அடுத்தது 37. கிம்பா கிருதா கேசவகம் மத்யமர்ஷி விமோஹிவத் தீர்க்கதமம் யமுக்யத் யசயாங்கிரிபாதம் ரணபூர்ணசேஹே மார்க்கம் கதாயா சரதோ விசித்திரம். வெல்ல முடியாதவனான நாகம் போன்ற பீமன்
பாவிகளின் நீண்ட நாள் விரோதத்தை பழிதீர்த்து கொண்டானா. போர்க்களத்தில் பீமன் அடியெடுத்து வைத்த பொழுது அவருடைய கதாயுதத்தின் அற்புதமான சுழற்சியை கூட எதிரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பீம கர்ம பிருகோதரா. பீமா பிருகோதரா பெரும் தீனிக்காரன், 10,000 யானை பலம் படைத்தவன். சோ இந்த பீமா அவர் சபதம் எடுக்கிறார். திரௌபதியை கூட்டி வந்து சபையில தொடையில உட்காரு, துரியோதன தொடையில உட்கார வை, அவளை இழுத்து வா, அந்த தாசியை என் தொடையில உட்கார வை. அன்னைக்கு பீமன் சபதம் எடுக்கிறார், அந்த தொடையை நான் 2ஆ பிளப்பேன். துரியோதனா, உன் தொடையை நான் 2ஆ பிறப்பேன். சபதம் எடுக்கிறார் பீமன். அப்ப திரௌபதி சபதம் எடுக்கிறார். திரௌபதி என்ன செய்யறாங்க? சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம்? சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சேன், இப்ப அந்த பாடெல்லாம் இருக்கான்னு தெரியல. திரௌபதி சபதம்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஓம் திரேவி திரௌபதி சொன்னால் என்ன சொன்னாங்க? பாவி துச்சாசனன் சென்னீர் அந்த பால் தூரியோதனன் ஆக்கையின் ரத்தம் தேவி இரண்டும் கலந்து குழல் மீதிலில் பூசி நரினை குளிப்பேன், சீவி குழல் முடிப்பேன், அது செய்யும் முன்னே முடியேன் என்று உரைத்தால். என்ன சபதம் எடுத்தாங்க? 2 ஷாம்பு மிக்ஸ் பண்ணணும். கிளினிக் பிளஸ் ஆல் கிளியர் இல்ல, வேற ஷாம்பு இது. என்ன ஷாம்பு அப்படின்னா, துச்சாசோடைய ரத்தம், துரியோதன் ரத்தம், 2 பேர் ரத்தத்தையும் எடுத்து வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை தலையில பூசிட்டா குளிப்பேன். அது வரை குளிக்க மாட்டேன். தலைமுடிய விரிச்சுப்பட்டு. பெண்கள் தலைமுடிய விரிச்சிருக்கிறது அவ்வளவு மங்களமான செயல் அல்ல, அமங்கலமானது. ரொம்ப மோசமான பெண்கள் தான் தலைமுடியை விரிச்சிருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது. ஆனா கலியுகத்துல அது ஃபேஷன் ஆயிடுச்சு. லூஸ் யாருன்னு பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருநாவர்த்தனை மாதிரி தலைமுடி வச்சிருக்கான். திருநாவர்த்தனை பாத்துருக்கீங்களா? கிருஷ்ணா புக்ல பாக்கலாம். செம்பு கம்பி மாதிரி இருக்கும் தலை. பசங்கள்லாம் திருநாவர்த்தனமா இருக்காங்க, பொண்ணுகள்லாம் பூதனா மாதிரி இருக்காங்க. நம்ம பாரத கலாச்சாரம் என்னன்னா, பாரத கலாச்சாரம் பசங்கள்லாம் பிரகலாதர் மாதிரி இருக்கணும், பொண்ணுகள்லாம் ஆண்டாள் மாதிரி இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல பசங்கள்லாம் திருநாவர்த்தன் ஆயிட்டான், பொண்ணுகள்லாம் பூதன் ஆயிட்டான். அதனாலதான் பாகவதம் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அப்புறம் என்ன நடந்தது? அன்னைக்கு அமெரிக்கால போய் புரோபா நிறைய இப்பிகளை காப்பாத்தினாரு. இன்னைக்கு இந்தியால நிறைய இப்பிகள் இருக்காங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் பாருங்க, பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு 90% இளைஞர்கள் தாடி வச்சுட்டு இருக்கான். பெரிய தாடி வச்சு ஜடா முடியெல்லாம் வச்சுட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு. அந்த இப்பி கலாச்சாரத்தை போக்கதான் பிரபுபாதர் அமெரிக்கா போனாரு. பிரபுபாதர் போய் அமெரிக்கால போய் இப்பிகள் எல்லாம் ஒழிச்சிட்டாரு. ஆனா இந்தியால நிறைய இப்பிகள் உருவாயிட்டாரு. அப்ப பிரபுபாதர் நமக்கு நிறைய சேவை கொடுத்திருக்காரு. அவர் புத்தகத்துல பிரபுபாதர் இருக்காரு. அந்த புத்தகத்தை கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற இப்பிகளுக்கு எல்லாம் கொடுத்து அந்த இந்தியாவில் இருக்கிற இப்பிகளை ஹாப்பிகளா மாத்தணும். அந்த வேலை நமக்கு இருக்கு இப்போ. சரி, அப்ப இந்த பீமா அதீத பலம் படைத்தவன். இந்த மாதிரி அந்த அசத் சபையில பீமன் ஒரு பக்கம் சபதம் எடுக்கிறான், துரியோதன் ஒரு பக்கம் திரௌபதி ஒரு பக்கம் சபதம் எடுக்கிறாங்க. அது நிறைவேற்றினானா? ஏன்னா விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டாரு, அவருக்கு இது பிடிக்கல, இந்த யுத்தம் தேவையே இல்லை. படிச்சு சொல்றாரு, திருதராஷ்டிரா வேண்டாம், தர்மன் யுதிஷ்டிரன் தர்மமே உருவானவன், அவங்க ஐவரும் ரொம்ப நேர்மையான தர்மமே உருவான குழந்தைங்க, தயவுசெய்து அவங்கள வேற்றுப்படுத்தி பார்க்காத, அவங்கள பிரிக்காத, குருவம் சித்தவங்க பிரிக்காத. இவன் என்ன சொன்னா? மாமகா பாண்டவா, என் பசங்க பாண்டு பசங்க, பிரிக்காத, அவங்க சேர வேண்டியது கொடுத்துடு. கொடுக்க மாட்டேன்னா சரி, அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த யுத்தம் பண்ணிதான் ஆகணும்னு ஆயிடுச்சு. விதுரருக்கு அதுல உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்ல, துரியோதன் கேவலமான வார்த்தையில விதுரரை திட்டி விட்டார். என்ன சொல்றாரு? ஸ்லோகமே இருக்கு பாகவதத்துல, இதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம். முன்னாடி ஸ்லோகத்துல, யார் இந்த தாசி மகன் இங்க வர சொன்னது? யார் இந்த கேள்வி கேட்கிறா? பிடிங்க அவனை பிடிச்சு உடமையெல்லாம் பறிங்க. விதுரரை பார்த்து சொல்றார். துரியோதனா விதுரரை பார்த்து தாசி புத்திரன்கிறார். சித்தப்பான்னு கூட பார்க்க, சித்தப்பாங்கிற மரியாதை இல்ல, அவர் கூப்பிட்டு தாசி புத்திரன். யார் இந்த தாசி புத்திரன் இங்க வர சொன்ன? பிடிங்க உடமையெல்லாம் பறிங்க, உயிரை மட்டும் வச்சுட்டு அடிச்சு துரத்துங்க. என்ன ஒரு கர்வம் பிடிச்ச துரியோதன்! எவ்வளவு பெரிய அபராதம்!
விதுரரை போன்ற மகாத்மா தூய பக்தரை தாசி புத்திரன் சொன்னது மட்டும் இல்ல, அவன் உயிரை மட்டும் வச்சுட்டு துரத்தி விடுங்க. இந்த மாதிரி அபராதம் செஞ்சானே, அவன் கதி என்னாச்சு? பீமன் சபதத்தை முடிச்சுட்டானா? துரியோதன் கதி என்னாச்சு? போர்க்களத்துல பீமன் வச்ச அடி, ஒரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்கு. அந்த குருஷேத்திர போர்க்களத்துல பீமன் கதையை சுற்றி வீசும்போது யானைகள்லாம் ஆகாசத்துல பறந்து, யானைகள்லாம் பிடிச்சு பீமா வந்து அந்த ரணபூமியில குருஷேத்திர போர்க்களத்துல யானையை பிடிச்சு பாலை கிருகிருன்னு தூக்கி வீசினான். அது ஆகாசத்துல பறக்குது மேகம் மாதிரி. அப்பேற்பட்ட பலம் படைத்தவன் பீமன். இவங்களுடைய நிலைமையில என்னாச்சு? கௌரவர் நிலைமை எல்லாம் கேள்வி கேட்கிறார். உத்தவர்கிட்ட கேட்கிறார் விதுரர். சோ இப்படி பாருங்க, மகாபாரத யுத்தத்துல பகவான் கிருஷ்ணர் அவங்களோட இருந்ததுனால மகாரதர்களா இருந்தும் அவங்க நன்றாக உணர்ந்திருந்தார்கள். குந்தி தேவி, அர்ஜுனர், யுதிஷ்டிரா, பீமா, இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எங்களுடைய சிறப்புனால நாங்க யுத்தத்துல ஜெயிக்கல. ஓ, அர்ஜுனா வந்து காண்டிபதாரி அதனால ஜெயிச்சிட்டோம், பீமா வந்து 10,000 யானை பலம் இருக்கு. நோ, கிருஷ்ணா அவங்க பக்கம் இருக்கிறதுனால ஜெயிச்சார். அதனால பீஷ்மரை போன்ற ஆகச்சிறந்த மகாரதர், பீஷ்மரை போன்ற ஆகச்சிறந்த மகாரதர் கௌரவர் பக்கம் இருந்தாலும் பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா பெரும் வீரர்கள் இருந்தாலும் கிருஷ்ணா இவங்க பக்கம் இருந்ததுனால இவங்க ரொம்ப சுலமா அவங்களை ஜெயிக்க முடிச்சு. அதுதான் அர்ஜுனன் சொல்றாரு. நீங்க பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல படிச்சிருப்பீங்க. அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவை பிரிஞ்சிருவார். கிருஷ்ணா இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு. ஒரு நாள் யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனனை வந்து அனுப்புறாரு, துவாரைக்கு அனுப்புறாரு. நீ போய் நம்ம நண்பர்களையும் அர்ஜுனன் எல்லாம் கிருஷ்ணன் எல்லாம் பார்த்துட்டு வா. அர்ஜுனன் போன அர்ஜுனிட்டு இருந்து ஒரு தகவலும் வரல. அப்புறம் ஒரு நாள் அர்ஜுனன் திரும்ப வராரு, ஒரு நடைப்பெண்ண மாதிரி வராரு. அர்ஜுனன் அழறார், அவருடைய தேஜஸ் போயிடுத்து. அவன் முன்ன பார்த்து அர்ஜுனன் இல்லாவ அவன் அழுதுட்டே சொல்றாரு, கிருஷ்ணா நம்மளை விட்டு போயிட்டாரு, இப்ப என் சக்தியை பூரா நான் இழந்துட்டேன். எந்த அர்ஜுனன் மகாதேவருக்கு நிகரா யுத்தம் பண்ணார். மகாதேவருக்கு நிகரா யுத்தம் பண்ணி பசுபதாஸ்திரம் பெற்றுக் கொண்டார். மகாதேவரை புகழ்ந்து பாராட்டினார் அர்ஜுனன். காண்டிபதாரி தேவர்களே அர்ஜுனன் சரணடைறாங்க. நிவாத கவச்சம், நிச்சாத கவச்சம், நிவாத கவச்சம், நிவாத கவச்சா. இந்த அசூரனை கொள்றதுக்கு காண்டிபதாரியான அர்ஜுனனை வந்து தேவர்கள் சரணடைற. அர்ஜுனன் சொர்க்கலோக போயிருந்த போது இந்திரானுடைய தலைமையில எல்லா தேவர்களும் அர்ஜுனன் சரணடைற. அர்ஜுனா, ஓ காண்டிபதாரியே, இந்த நிச்சாட கவச்சம் எங்களை காப்பாத்துங்க. அப்போ பகவானுடைய பக்தன் ஒரு தூய பக்தர். அந்த தூய பக்தர் அவருக்கு தெரியும் தேவர்களுக்கு எப்படி மரியாதை. தேவர்களால் அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. பகவானுடைய தூய பக்தருக்கு தேவர்களால் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அர்ஜுனன் என்ன பண்றாரு? கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதத்தினால இவர் அதே சரீரத்தோட தேவலோகத்துக்கு, அர்ஜுனன் அதே உடலோட தேவலோகத்துக்கு போனார். மகாதேவரை நேருக்கு நேர் சந்திக்கிறார். சொர்க்கத்துல தங்கி இருக்காரு. தேவர்களுக்காக யுத்தம் பண்றாரு. இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சிறப்பால் நடக்கும். இதெல்லாம் அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. அதனால பகவானுடைய பக்தனுக்கு என்னைக்குமே தோல்விங்கிறதே கிடையாது. தோல்வியே கிடையாது. சோ நாம தான் வந்து கிருஷ்ண உணர்வுல இன்னும் முழுமையா ஈடுபடல. பகவானுடைய பக்தனுக்கு தோல்வி இல்லைன்னா அவன் கிருஷ்ணரையே முழுமையா சரணடைஞ்சிருக்காங்க. ஓ சரி பிரபு, அது வந்து அப்போ வந்து கிருஷ்ணர் இருந்தாரு அர்ஜுனன் முன்னாடி, அதனால அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைஞ்சிருந்தாரு, அவருக்கு தோல்வியே இல்லை. இப்பதான் கிருஷ்ணர் முன்னாடி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இப்ப கிருஷ்ணர் நம்ம முன்னாடி இருக்கிறார். எப்படி இருக்காரு? நாம ரூபத்துல இருக்காரு. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ணாவதாரி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் பகவான் நாமத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருக்காரோ, அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணரை அடைக்கலம் கொண்டிருந்தாரோ, அதே போல நாம் பகவானுடைய புனித நாமத்தை வலுவாக பற்றி கொண்டால், புனித நாமத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருந்தால், புனித நாமத்தில் வலுவாத விசுவாச நம்பிக்கையும் இருக்குமானால் நமக்கு தோல்வியே கிடையாது. நமக்கு பௌதிகத்திலையும் தோல்வி கிடையாது, ஆன்மீகத்திலையும் தோல்வி கிடையாது.
புனித நாமம் நம்மை காக்கும். பகவானும் ஒரு நாமம் வேற வேற இல்ல. அதனால நாம் நாமத்தை இருக்க பற்றி கொள்ள வேண்டும். இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். ஒரு இது சிவனடியார் ஒருத்தர் பாடுவார். மாணிக்கவாசகரா திருஞான சம்பந்தரா தெரியல. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தள்ளுவது நீயே. ஓ மகாதேவா. மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் பாடுறார் மகாதேவர்கிட்ட, நீதான் எனக்கு தாய் தந்தை எல்லாம், உங்களை நான் இருக பிடிச்சுக்கிட்டேன், என்னை விட்டுறாதீங்க. அதே மாதிரி நாம் புனித நாமத்தை வலுவாக பிடித்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணா, நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா நண்பன் உறவினர் எல்லாம் நீங்க தான். இப்ப நாமம் தான். இந்த நாமத்தை அடைக்கலம் பெற்று எல்லாருமே இந்த நாமத்துல அடைக்கலம். மகாதேவர், பிரம்மதேவர், பாண்டவர்கள், நாரதர் எல்லாருமே பகவானை புனித நாமத்துல அடைக்கலம் கொண்டிருக்காங்க. 33 கோடி தேவி தேவர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் பகவானுடைய திருநாமம். அந்த புனித நாமத்தை நாம இப்ப உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா விளையாட்டா சொல்லிக்கிட்டு, கவனக்குறைவா விளையாட்டா அட்டன்டிவா இல்லாம விளையாண்டுட்டு போனை பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு, திரௌபதி எப்படி கிருஷ்ணரை அழைத்தாங்களோ அந்த புனித நாமத்தை திரௌபதி எப்படி கூப்பிட்டாங்க? ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, 2 கையை தூக்கி சரணாகதிப்பான். அந்த நாமம் தான் அவங்களை காப்பாத்தி. அந்த சபையில கிருஷ்ணர் ஒண்ணும் இல்ல, ஒரு நாமம் தான் காப்பாத்துச்சு. அதே மாதிரி கிருஷ்ணா நம்மளோட நேருக்கு நேரா அவர் தரிசனம் இல்ல. அவர் விக்கிரக ரூபத்துல இருக்கார், அவர் பாகவதத்துல இருக்கார், அவர் பகவத்கீதையில இருக்கார், அவர் நாமத்துல இருக்கார். அதனால நாமத்தை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். நாமத்தில் பகவான் நாமத்துல வலுவாத நம்பிக்கை விசுவாசம். இந்த நாமம் என்னை காக்கும், எல்லாம் தரும் இந்த நாமம். அதனால நாமத்தை நாம் வலுவாக பற்றி கொண்டால் நம்மை விட பாக்கியவான் யாரும் இருக்க முடியாது. பிரபுபாதர் நம்ம கிருஷ்ணர் யாருன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு, பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, பக்தி தொண்டு எப்படி பயிற்சி பண்றது சொல்லி கொடுத்துட்டாரு, நாமத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம இதெல்லாம் வச்சுட்டு விளையாட்டா பண்ணாம கொஞ்சம் சீரியஸா சின்சியரா பண்ணா, ஆனந்தமா பண்ணா, உற்சாகமா பண்ணா, சந்தோஷமா பண்ணா, கவனமா பண்ணா, அந்த பக்தி தொண்டு நம்மை காக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது